ஓம் சாந்தி 11/4/2025 சாக்கார முரளியினுடைய முக்கியமான கருத்துக்கள். சுபாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது இந்த நாடகம் முடிவடைகிறது. நீங்கள் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் இந்த உலகின் மீதுள்ள பற்றுதலை நீக்கிவிடுங்கள். வீட்டை மற்றும் புது ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இந்த நாடகம் முடிவடைய போது நம்ம எல்லாருமே நம்மளுடைய வீட்டுக்கு போக போகிறோம். அப்போ இந்த உலகத்தின் மீது, இந்த அழியக்கூடிய உலகத்தின் மீது நீங்கள் பற்றுதல் வைக்காதீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. கேள்வி: தானத்தின் மகத்துவம் எப்பொழுது ஏற்படுகிறது? அதற்கு கைமாறு எந்த குழந்தைகளுக்கு பலனாக கிடைக்கிறது? பதில்: தானம் கொடுத்த பொருளின் மீது பற்றுதல் இல்லாமல் இருக்கும்பொழுதுதான் அதற்கு மதிப்பு ஏற்படுகிறது. நம்ம ஒரு பொருள் தானம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை பற்றியே நம்ம நினைக்கக்கூடாது. அதன் மீது பற்று வச்சிட்டு இருந்தோம், தானம் கொடுத்துட்டோன்னா அதுக்கான பலன் கிடைக்காம போயிடும். ஒருவேளை தானம் செய்த பின்பு அதன் நினைவு வந்தால் அதன் பலன் கைமாறாக கிடைக்காமல் போய்விடும். தானம் செய்வதே அடுத்த பிறவிக்காகத்தான். ஆகையால் இந்த பிறவியில் உங்களிடத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதன் மீது இருக்கும் பற்றுதலை நீக்கிடுங்க. ட்ரஸ்டியாக இருந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எதை ஈஸ்வரிய சேவைக்காக பயன்படுத்துகிறீர்களோ, மருத்துவமனை அல்லது கல்லூரி திறக்கிறீர்களோ, அதன் மூலம் பலருக்கு நன்மை ஏற்படுகிறது. அதற்கு கைமாறாக 21 பிறவிகளுக்கு பலன் கிடைக்கிறது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தங்களது வீடு மற்றும் ராஜ்யத்தின் நினைவு இருக்கிறதா அப்படின்னு அப்பா கேட்குறாரு. குழந்தைகளுக்கு தங்களது வீடு மற்றும் ராஜ்யத்தின் நினைவு இருக்கிறதா? இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது லௌகிக வீடு, தொழில் போன்றவைகளின் நினைவு வரக்கூடாது. இங்கே அமர்ந்து நீங்கள் இந்த வாணியை கேட்கும்போது உங்களுடைய லௌகிக வீடு பற்றியோ வேலை பற்றியோ நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. தனது வீட்டின் நினைவு மட்டுமே வர வேண்டும். நம்மளுடைய வீடு இது பரந்தாமத்தை மட்டும்தான் நம்ம நினைக்கணும். இப்பொழுது இந்த பழைய உலகிலிருந்து புது உலகிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இந்த பழைய உலகம் அழிந்து போய்விடும். அனைத்துமே நெருப்பில் அர்ப்பணமாகிவிடும். எதையெல்லாம் இந்த கண்களில் பார்க்குறீங்களோ, உற்றார் உறவினர்கள், பொருள்கள் எல்லாமே அழியக்கூடிய பொருள்கள் தான். அனைத்தும் அழிந்து போய்விடும். இந்த ஞானம் தந்தை தான் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். இந்த ஞானத்தை ஆத்மாக்களுக்காக அப்பா தான் சொல்கிறாரு. குழந்தைகளே, இப்பொழுது திரும்பி தனது வீட்டிற்கு செல்ல வேண்டும். நாடகம் முடிவடைகிறது. இந்த 5000 ஆண்டிற்கான சக்கரமாகும். உலகம் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் இது சுற்றுவதற்கு 5000 ஆண்டுகள் ஆகிடுது. எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அனைவரும் திரும்பி செல்லணும். இந்த பழைய உலகமே அழிந்து போய்விடும். பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நன்றாக புரிய வைக்கின்றார். சிலர் மிக கருமிகளாக இருப்பர். தனது சொத்துக்களை வீணாக்கி அமர்ந்திருப்பர். அதாவது சிலர் அவங்களுடைய சொத்துக்களை பக்தி மார்க்கத்தில் தானம் புண்ணியம் செய்கிறாங்க, தர்மசாலை திறக்கிறாங்க, மருத்துவமனை திறக்கிறாங்க இல்லையா? ஏன்னா அடுத்த பிறவியில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்போ ஆசை இல்லாமல் யாரும் தானம் செய்கிறது இல்லை. பலனை நாம் எதிர்பார்ப்பது கிடையாது என்று பலர் கூறுகின்றனர். ஆனால் கிடையாது, அப்படி கிடையாது. அவசியம் பலன் கிடைக்கும். யாரிடத்திலாவது செல்வம் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள். அதை தர்மமாக கொடுத்து விட்டாரெனில் தனக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்று அவரது புத்தியில் இருக்கும். ஒருவேளை இது என்னுடையது என்று பற்றுதலுடன் நினைத்து விட்டால் பிறகு அங்கு கிடைக்காமல் போய்விடும். நீங்கள் ஒரு பொருளை கொடுக்காம நீங்களே அதன் மீது பற்று வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த பிறவிக்கும் அது கிடைக்காம போயிடும். நீங்கள் தானம் கொடுங்க, ஆனால் அதை நினைத்து பார்க்காதீங்க. தானம் செய்வதே அடுத்த பிறவிக்காக தான். அடுத்த பிறவியில் கிடைக்கும் பொழுது ஏன் இந்த பிறவியில் நீங்கள் அதுக்கு மேலே பற்று வைக்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம தானம் கொடுத்துட்டோம்னா அடுத்த பிறவியில் நம்மளுக்கு அது கிடைக்க தானே போகுது. அப்புறம் ஏன் இந்த பிறவிலேயே அதையும் நினச்சிட்ருக்கீங்க? ட்ரஸ்டியாக இருந்து பார்த்துக்கோங்க. யாராவது செல்வந்தர் வீட்டில் பிறக்கின்றார்கள் எனில் அவர் நல்ல காரியம் செய்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். சில ராஜாவில் ராணி இடத்துலலாம் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன புண்ணியம் செய்தாங்களோ அந்த இடத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அது அல்ப காலத்திற்கான பிறவியாகும். இப்பொழுது நீங்கள் இந்த படிப்பு படிக்கிறீர்கள். இந்த படிப்பின் மூலமாக 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும். ஆக நீங்கள் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். இங்கு யார் தானம் செய்கிறார்களோ அவர்கள் மூலமாக ஆன்மீக பல்கலைக்கழகம், மருத்துவமனை திறக்கிறார்கள். தானம் செய்கிறீர்கள் எனில்
பிறகு நீங்கள் அதன் மீது இருக்கும் பற்றுதலை நீக்கிவிட வேண்டும். இப்போ சென்டர் ஓப்பன் பண்ணுறீங்க, சேவைலாம் செய்கிறீங்கன்னா அது மேலே பற்று வைக்கக்கூடாது, பற்றை நீக்கிடணும். எனில் பிறகு அதன் மீது இருக்கும் பற்றுதலை நீக்கிவிட வேண்டும். ஏனெனில் நாம் எதிர்கால 21 பிறவிகளுக்காக தந்தையிடமிருந்து அடைவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த தந்தை கட்டிடம் போன்றவைகளை உருவாக்குகின்றார். இவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. இல்லையெனில் இவ்வளவு குழந்தைகள் எங்கு இருப்பார்கள்? அனைவருமே சிவபாபாவுக்கு கொடுக்கின்றனர். செல்வந்தர்கள் அவர்தான். உயர்ந்த செல்வந்தர் யார்? அப்பா தான். இவர் மூலமாக இதனை செய்விக்கின்றார். அப்பா பிரம்மா பாபா மூலிமா செய்ய வைக்கிறார். சிவபாபாவுடைய ராஜ்யம், சிவபாபா ராஜ்யம் செய்யறது கிடையாது. அவர் சுயம் வள்ளலாக இருக்கார். அவருக்கு எதன் மீதும் பற்றுதல் கிடையாது. மரணம் எதிரில் இருக்கிறது என்று தந்தை ஸ்ரீமத் கொடுக்கின்றார். நமக்கு ஸ்ரீமத் கொடுக்குறாரு. மரணம் இப்போ எதிரில் இருக்குது. நீங்கள் எதன் மீதும் பற்றுதல் வைக்காதீங்க. முன்பு நீங்கள் யாருக்காவது கொடுத்தீர்கள் எனில் அங்கு மரணத்திற்கு விஷயம் கிடையாது. இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார். உங்களது பழைய உலகம் அழிந்து போய்விடும். இந்த பதீத உலகை அழிப்பதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இந்த தூய்மையற்ற உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தூய்மையான உலகத்தை கொடுத்துருவாங்க, ஸ்தாபனை பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பதீத்த உலகை அழிப்பதற்காகவே நான் வந்திருக்கின்றேன். இந்த ருத்ர யஜ்யத்தில் முழு பழைய உலகமும் ஸ்வாகா ஆகிவிடும். இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் இந்த முழு பழைய உலகமுமே ஸ்வாகா ஆகிவிடும். யாரெல்லாம் தனது எதிர்காலத்தை உருவாக்கி கொள்கிறார்களோ அது எதிர்காலத்தில் கிடைக்கும். இங்கே நீங்களாம் யார் எதிர்காலத்துக்காக நீங்கள் இங்கே உருவாக்குறீங்களோ அது உங்களுடைய எதிர்காலத்தில் கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இல்லையெனில் இங்கேயே அழிந்து மண்ணோடு மண்ணாக போய்விடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வினாசம் ஆகிடும் இல்லையா? இன்றைய காலத்தில் கடனும் கொடுக்கிறார்கள். வினாசமாகும் பொழுது யாரும் எதுவும் கொடுக்க முடியாமல் போய்விடும். எல்லாம் அப்படியே இருந்துவிடும். இன்று நன்றாக இருக்கின்றனர், நாளை திவாலாகி விடுகின்றனர். யாருக்கும் எந்த செல்வமும் கிடைக்கப் போவது கிடையாது. யாருக்காவது கடன் கொடுக்கின்றனர் என்றால் இப்போ அவர் இறந்துட்டாங்கன்னா யார்கிட்ட போய் கேட்பாங்க? திரும்பி இப்போ யாருக்காவது கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஆக என்ன செய்ய வேண்டும்? 21 பிறவிகளுக்கு பாரதத்திற்கு நன்மை செய்வதற்காக மற்றும் தனது 21 பிறவிகளின் நன்மைக்காக ஈடுபடுத்தி விட வேண்டும். நீங்கள் தனக்காக தான் செய்கிறீர்கள், ஆனால் ஸ்ரீமத் மூலம் உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியுது. இதன் மூலம் 21 பிறவிகளுக்கு சுகம், சாந்தி கிடைக்கின்றது. இது அழிவற்ற பாபாவின் ஆன்மீக மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம்தான் இந்த பல்கலைக்கழகம், இந்த மருத்துவமனையின் மூலம்தான் உடல் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. சிலருக்கு ஆரோக்கியம் இருக்குது, செல்வம் இல்லை அப்படின்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. ஆனால் ரெண்டும் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆரோக்கியமும் இருக்குது, செல்வமும் இருக்குன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்போ தந்தை உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு ரெண்டையுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை 21 பிறவிகளுக்கு நீங்கள் தான் சேமிச்சுக்கணும். குழந்தைகளாகிய நீங்கள் சேமிச்சுக்கணும். குழந்தைகளின் வேலை யுக்தியை உருவாக்க வேண்டும். தந்தை வருவதன் மூலம் ஏழை குழந்தைகளின் அதிர்ஷ்டம் திறக்கப்பட்டு விடுகிறது. தந்தை உங்களுக்கு நினைவுபடுத்தும் பொழுது உண்மையில் நாம் தான் சொர்க்கவாசிகளாக இருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார். மரணம் எதிரிலேயே இருக்கிறது. 40-50 ஆயிரம் ஆண்டுகள் கிடையாது. இன்னும் வினாசம் ஆகிறது 40-50 இல்லை. சாஸ்திரத்தில் அப்படி சொல்லிட்டாங்க. மனிதர்கள் முற்றிலுமே காரில் இருக்கின்றனர். அதனால தான் கல்புத்தி என்று கூறப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் கல்புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவராக ஆகிறீங்க. இந்த விஷயங்களை சந்நியாசி போன்றவர்கள் கூற முடியாது. திரும்பி செல்ல வேண்டும் என்று இப்பொழுது தந்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். எவ்வளவு முடியுமோ தனது பெட்டி படுக்கைகளை மாற்றம் செய்து விடுங்கள். பாபா இவை அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்கள் அப்பா கிட்ட ஒப்படைச்சிருங்க. எனது என்பதெல்லாம் உனது, என்னுடையது எல்லாமே உங்களுடையது பாபா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. தானம் கொடுத்துட்டா அது திரும்பவும் கேட்கக்கூடாது, பற்றும் வைக்கக்கூடாது. நீங்கள் பாதுகாக்கிற வேலையை மட்டும்தான் செய்யணும். நாங்கள் சத்தியுகத்தில் 21 பிறவிகளுக்கு எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த பாபாவும் பிரம்மா பாபா கூட தானம் புண்ணியம் செய்து வந்தார் இல்லையா? மிகுந்த ஆர்வம் அவர்களாக தானம் புண்ணியம் செய்கிறதுல ஆர்வமாக இருந்தார். வியாபாரிகள் 2 பைசா தானத்திற்காக எடுத்து வைத்திருப்பார். ஆனால் பாபா மட்டும் 1 அணா எடுத்து வைப்பாராம்.
யார் வந்தாலும் வெறும் கையுடன் போகக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்பொழுது பகவான் எதிரில் வந்திருக்கின்றார். இது யாருக்கும் தெரியாது. மனிதர்கள் தானம் புண்ணியம் செய்து செய்து இறந்து விட்டார்கள் எனில் பிறகு என்ன கிடைக்கும்? தூய்மையாக ஆவது கிடையாது. தந்தையிடத்தில் அன்பு செலுத்துவது கிடையாது. தூய்மையாகிறது கிடையாது. தந்தையிடத்தில் அன்பு செலுத்த மாட்டாங்க. அப்போ யாதவர்கள் மற்றும் கௌரவர்கள் விநாச காலத்தில் விபரீத புத்தியுடையவர்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார். யாதவர்களும் கௌரவர்களும் விநாச காலத்தில் விபரீத புத்தியுடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் பாண்டவர்கள் விநாச காலத்தில் அன்பான புத்தியுடையவராக இருப்பாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஐரோப்பியர்கள் அனைவரும் யாதவர்கள் ஆவார். அவர்கள் அணுகுண்டு போன்றவைகளை தயார் செய்து கொண்டிருக்கின்றனர். எதுக்காக? விநாசத்துக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. பிரம்மா பாபாவும் ஒரு வியாபாரியாக இருந்தார், நல்ல பெயர் பெற்றவராக இருந்தார் என்பதை தந்தை தான் புரிய வைக்கின்றார். அனைவரும் மரியாதை செலுத்தினர். பிரம்மா பாபாவுக்கு அப்போ மரியாதை செலுத்தினர். தந்தை பிரவேசமானார். பிறகு இவர் திட்டுவாங்க ஆரம்பித்து விட்டார். சிவபாபாவை யாரும் அறியவில்லை. பிரம்மா பாபாவை தான் பார்த்துட்டு எல்லாம் திட்டினாங்களே தவிர சிவபாபாவை யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை. அவரை திட்டவும் முடியாது இல்லையா? ஏன்னா அவர் கண்ணுக்கு தெம்பட்டால் தானே திட்ட முடியும். திட்டு இவர்தான் அடைந்தார். நான் வெண்ணெயை சாப்பிடவே இல்லை என்று கிருஷ்ணர் கூறினார் அல்லவா? இவரும் கூறுகின்றார். அனைத்து காரியமும் யார் செய்தாங்க? சிவபாபாவினுடையது. நான் எதுவும் செய்யவில்லை அப்படின்னு பிரம்மா பாபா சொல்கிறாங்க. மந்திரவாதி அவர்தான், நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தெரியாமல் இவரை திட்டிவிட்டனர். இவர் மீதும் களங்கம் ஏற்படுத்தி விட்டனர். எவ்வளவு நிந்தனை அடைந்தார் இல்லையா? ஆத்மாவின் ஞானம் யாரிடத்திலும் கிடையாது. முற்றிலும் தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள். ஆத்மா அபிமானி ஆவதில் முயற்சி இருக்கிறது. ராவணன் முழுமையாக தலைகீழாக ஆக்கிவிட்டது. இப்பொழுது தந்தை நேராக ஆக்குகிறார். ஆத்மா அபிமானி ஆவதன் மூலம் இயற்கையாகவே இந்த நினைவு இருக்கும். அதாவது நான் ஆத்மா, இந்த தேகம் நடிப்பதற்கான வாத்திய கருவியாகும். இந்த நினைவு இருந்தால் தெய்வீக குணங்களும் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்க முடியாது. நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்தீங்கன்னா யாருக்கும் நீங்கள் துக்கமே தரமாட்டீங்க. ஆனால் தேக உணர்வில் வந்துட்டால் துக்கம் தர ஆரம்பிச்சிருவீங்க. எந்த அளவிற்கு தனக்கு நன்மை செய்து கொள்ள முடியுமோ அவ்வளவு நல்லதாகும். இல்லையெனில் நீங்கள் வெறும் கைகளுடன் செல்வீர்கள். முழு உலகமும் வெறும் கைகளுடன் தான் செல்லும். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும் நிறைந்த கையோட செல்வந்தர்களாகி செல்வீர்கள். இதை புரிந்து கொள்வதற்கு விசால புத்தி தேவை. சென்டர்களிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எந்த குழந்தைகள் மற்றவர்களின் முன்னேற்றம் சதா ஏற்பட்டு கொண்டே இருக்குமோ, அதாவது எந்த குழந்தைகள் மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் தனது படிப்பிலேயே மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னேற்றம் சதா ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் மற்றவர்களை பற்றி சிந்திக்காதீங்க. உங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள். மற்றவங்களை பற்றி சிந்திக்கிறதால பதவியும் குறையும், நேரமும் வீணாகும். தீயவைகளை கேட்காதீர்கள், தீயவைகளை பார்க்காதீர்கள். யாராவது நல்ல வார்த்தைகள் பேசவில்லை எனில் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுடுங்க. தனது படிப்பை மட்டும் விட்டுவிடக்கூடாது. பலர் இவ்வாறு கோபித்து கொள்கின்றனர். வருவதை நிறுத்தி விடுகின்றனர். பிறகு மீண்டும் வந்து விடுகின்றனர். இங்கே வராமல் அப்புறம் எங்கே போவாங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. பள்ளி ஒன்றே ஒன்றுதான். தனது கால்களில் சம்மட்டியால் அடித்து கொள்ளக்கூடாது. அதாவது நீங்கள் கோச்சிக்கிட்டு தந்தையும் ஞானத்தையும் விற்றக்கூடாது. அதுதான் அப்பா சொல்கிறாரு. தனது கால்களில் சம்மட்டியால் அடித்து கொள்ளக்கூடாது. நீங்கள் தனது படிப்பில் மூழ்கி இருங்கள். மிகுந்த குஷியுடன் இருங்கள். பகவான் கற்பிக்கின்றார் எனில் பிறகு என்ன வேண்டும்? பகவான் நமக்கு தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கின்றார். அவரிடத்தில்தான் புத்தியோகம் வைக்கப்படுகிறது. அவர்தான் முழு உலகத்தின் நம்பர் 1 நாயகன் ஆவார். அவர் உங்களை நம்பர் 1 உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். தந்தை கூறுகின்றார், உங்களது ஆத்மா மிகவும் பதீத்தமாக இருக்கிறது, பறக்க முடியாமல் இருக்கிறது. ஏன்னா ராவணன் உங்களுடைய ஆத்மாவின் சிறகுகளை துண்டிச்சிட்டாங்க. அப்போ தந்தை என்ன பண்ணுறாரு? என்னை தவிர வேறு யாரும் பாவனமாக்க முடியாது என்று சிவபாபா கூறுகின்றார். அனைத்து நடிகர்களும் இங்கு இருக்கின்றன. இந்த உலகத்தில் அனைத்து ஆத்மாக்களும் இங்கே வந்துட்டாங்க. திரும்பி யாரும் செல்வது கிடையாது.
ஓம் சாந்தி. அப்பா சொல்கிற வரைக்கும் நம்மளால் யாராலையும் திரும்பி பரந்தாமத்துக்கு போக முடியாது. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தந்தையின் அன்பு நினைவுகள். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. சுய சிந்தனை மற்றும் படிப்பில் மூழ்கி இருக்க வேண்டும். மற்றவர்களை நீங்கள் பார்க்காதீங்க. ஒருவேளை யாராவது நல்லது பேசலைனாலும் அதை காதில் வாங்காதீங்க. கோபித்து கொண்டு படிப்பையும் விட்டுவிடக்கூடாது. 2. உயிருடன் இருக்கும் பொழுதே அனைத்தையும் தானம் செய்து விடுங்கள். அதிலிருந்து பற்றுதலையும் நீக்கிவிடுங்கள். முழுமையாக கொடுத்துவிட்டு ட்ரஸ்டியாக இருங்கள். ஆத்ம அபிமானியாக அனைத்து தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள். வரதானம்: கருத்து வேறுபாடுகளை நீக்கி ஒற்றுமை கொண்டு வரக்கூடிய உண்மை சேவாதாரி ஆகுக. விளக்கம்: பிராமண குடும்பத்தின் விசேஷத்தன்மை வேற்றுமையில் ஒற்றுமையாகும். உங்களது ஒற்றுமையின் மூலம்தான் முழு உலகத்திலும் ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. ஆகையால் விசேஷ கவனம் செலுத்தி வேற்றுமையை நீக்குங்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கீங்களா, இதுதான் உங்களுடைய விசேஷ தன்மை அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. சேவாதாரி என்றால் தனக்காக இன்றி சேவைக்காக இருப்பர். தன்னுடைய அனைத்தையும் சேவைக்காக அர்ப்பணிப்பர். சாக்கார பாபா சேவையில் எலும்புகளையும் அர்ப்பணித்தார். அதே போன்று உங்களது ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலமும் சேவை நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். ஸ்லோகன்: பரமாத்மா அன்பில் மூழ்கி விடும்பொழுது துக்க உலகத்தை மறந்து விடுவீர்கள். பரமாத்மாவோட அன்பில் இருக்கும்போது இந்த உலகம், இந்த துக்கமான உலகத்தையே நீங்கள் மறந்துடுவீங்க. அவ்யக்த இஷாரா: இணைந்த ரூப நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். இணைந்த ரூபத்தில் இருந்தேன், இணைந்த ரூபத்தில் இருக்கிறேன், இணைந்த ரூபத்தில் இருப்பேன் என்பதை சதா நினைவில் கொள்ளுங்கள். இப்படி தான் இருந்தேன், இப்படி தான் இருக்கேன், இப்படி தான் இணைந்த ரூபத்தில் இருப்பேன் அப்படின்றத சதா நீங்கள் நினைங்க. அநேக முறை இணைந்திருப்பவர்கள் பிரிப்பதற்கான சக்தி யாரிடத்திலுமே இல்லை. அன்பின் அடையாளம் இணைந்து இருப்பதாகும். ஒரு ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் துணையாகும். பரமாத்மா எங்கிருந்தாலும் துணையாக இருந்து விடுவார். ஒவ்வொருவரிடத்திலும் இணைந்த ரூபத்தில் அன்பை தொடரக்கூடியவர் ஆவர். ஓம் சாந்தி.